காவிரி விவகாரம் தொடர்பாக இரண்டாவது நாளாக இன்றும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், காவிரி தொடர்பான எந்த விஷயம் குறித்து இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது? காயத்ரி, அதாவது இன்றைய தினம் இந்த காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு வழங்கிய இறுதி தீர்ப்பின் மீதுதான், அதாவது அந்த தீர்ப்பிற்கு எதிராக தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியுமா, அந்த விசாரணைக்கு சட்டம் இடம் கொடுக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெறவிருக்கின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 பேர் அடங்கிய அமர்வு முன்புதான் இந்த விசாரணையானது இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இந்த காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான வழக்கினை மிக விரைவாக முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கானது மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மத்திய அரசின் சார்பாக மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான முகாந்திரம் கிடையாது, காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பானது உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு இணையானது, எனவே இதில் மேல்முறையீடு என்ற ஒரு விஷயத்திற்கே பேச்சிற்கே இடம் கிடையாது. அரசியல் சாசன பிரிவு ஷரத்து 262 இதனை தெளிவாக கூறியிருக்கின்றது. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்கள் மத்திய அரசின் கையில் உள்ளது, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியது. இதில் நீதிமன்றம் தலையிடுவது என்பது முறையானதாக இருக்காது என்று தனது வாதங்களை வைத்திருந்தார். இதற்கு கேரள அரசின் சார்பாக, கர்நாடக அரசு மற்றும் தமிழக அரசின் சார்பாக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் ஏதேனும் பிழை இருக்கும் பட்சத்திலோ சிறு சிறு மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அல்லது காலத்துக்கு தகுந்தபடி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றம் செய்ய வேண்டுமானால் அதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. நிறைய வழக்குகள் இதற்கு முன்னதாக இது தொடர்பான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று எடுத்துரைக்கப்பட்டது. எனவே இன்றைய தினம் மாநில அரசுகள், குறிப்பாக கேரளா, தமிழகம் மற்றும் கர்நாடக அரசின் சார்பாக இது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்படவிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் 1 வார காலத்திற்குள் நாங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்று நாசுக்காக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ஏதேனும் முக்கியமான உத்தரவுகள் இன்று பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒத்திவைப்பதற்கு முன்பாக? கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே இந்த நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருந்த அந்த தொழில்நுட்ப குழுவானது 2 மாநிலங்களுக்கு இடையே நதிநீரை திறந்து விடுவது தொடர்பான, எவ்வளவு நீரை திறந்து விடுவது தொடர்பான எந்த விதமான விஷயத்தையும் குறிப்பிடவில்லை. இதனை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வாதங்களை நாங்கள் தனியாக விசாரிக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த நதிநீர் பங்கீடு, நதிநீர் திறந்து விடுவது தொடர்பான உத்தரவானது இன்றைய தினம் பிறப்பிக்கப்படுவதற்கான புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பானது மிக குறைவாகவே இருக்கின்றது. ஒருவேளை கர்நாடக அரசு தங்களிடம் தற்பொழுது 22 TMC தண்ணீர் மட்டும்தான் கையிருப்பு இருப்பதாக தொழில்நுட்ப குழு வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த 2000 கன அடி வீதம் தண்ணீரை திறந்துவிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று தங்களது ஆட்சேபங்களை தெரிவிக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் அந்த 2000 கன அடி திறந்துவிடும் உத்தரவில் ஏதேனும் மாற்றம் செய்யலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பானது மிக குறைவாகவே இருந்து வருகின்றது. ஆனால் இந்த வழக்கினை எடுத்து விசாரிக்கலாம். இது உச்சநீதிமன்றத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதான, அதிகாரத்திற்கு உட்பட்டதான என்பது தொடர்பான விவாதங்கள் தான் இன்றைய தினம் மிக பெரிதாக நடைபெறவிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் தீர்ப்பினை ஒத்திவைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் மத்திய அரசின் சார்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த முறை வேகமாக, மிகவும் வேகமான முறையில் பல்வேறு வாதங்கள் வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தார்கள். இன்றைய தினம் முழுவதுமே இது தொடர்பான விசாரணையானது நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை இன்றைய தினம் திருப்பி ஒத்திவைக்கும் பட்சத்தில் அடுத்த 1 வார காலத்திற்குள்ளோ அல்லது 10 நாட்களுக்குள்ளோ தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு சூழ்நிலை தான் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நிலவி வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான எந்த விதமான வாதங்களும் தற்பொழுது எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எனவே தற்பொழுது இந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை ஏற்க உகந்ததா என்பது தொடர்பான அந்த தரப்பில் மட்டும்தான் தற்பொழுது வாதங்கள் தொடரவிருக்கிறது. கார்த்திகேயன்.